ஆண்டோடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றுங்க. ஆண்டோடைய பிரசனம் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து சுகத்தை கொண்டு வரும். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில ஆண்டோடைய பிரசன்னமே நமக்குள்ள இருக்குது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக கர்த்தர் நம்மளை மாற்றிவிட்டார். நீங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டோடைய பிரசனம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆண்டோடைய பிரசன்னத்தினால மலைகள், பர்வதங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். நீங்க நல்லா துதிச்சுட்டே போங்க. எந்த காரியத்திலையும், உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், குடும்ப காரியங்கள், படிப்பு, ஊழியம், எதுவா இருந்தாலும் நல்ல பாடி ஆண்டோடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. ஆண்டோடைய பிரசனம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை சொன்னார், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி, அது பரிசுத்த ஆவியானுடைய நதி. ஆவியானவர் எங்கேயோ அங்க ஒரு விடுதலை உண்டு. ஆகையால் நீங்கள் தனியா போகலைங்க. உங்க குடும்பத்துல கூடி நீங்க ஜெபிச்சு பாருங்க. நீங்க பஸ்லயோ, ட்ரெயின்லயோ, ஃப்ளைட்லயோ, பைக்லயோ போகும்போதெல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியான அங்க ஒரு விடுதலை உண்டு. கர்த்தராய் தேவனுடைய ஆவியான என் மேல் இருக்கிறார் என்று நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணி பாருங்க. அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்கள். உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய வேதனைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட்டு நல்ல பாடி துதிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. இல்லைன்னா நல்ல தேவனுடைய பாடல்களை போட்டு அது கூடயே சேர்ந்து பாடுங்கள். ஆண்டோடைய பிரசன்னங்கள் நிரப்பும். உங்க வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் உண்டாக போகிறது. ஆண்டோடைய கிருபை, தயவு உங்களை வழிநடத்தும். காட் பிளஸ் யூ.